இட்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டொயோட்டா எட்டியாஸ். இந்த வண்டியோட டிஸ்மேண்ட்லிங் வீடியோ போட்ட இன்ஜினோட ஓவர் ஹீட்டிங் ஆகி பாயில் ஆகிற கம்ப்ளைண்ட்டு. அதனால் ஹெட்டோட சர்ஃபேஸும் அதேமாதிரி பிளாக்கோட சர்ஃபேஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரைண்டிங் பண்ணுறதுக்கு தான் நான் அமுச்சு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரீபோரும் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ இன்ஜினோட அசம்பிளி வீடியோ தான் போடுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எட்டியாஸோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஷின் ஷாப்புக்கு போயிட்டு இந்த இன்ஜினை இப்போ நான் ஃபுல்லாக வாட்டர் சர்வீஸ் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஒரு மெஷின் ஷாப் போயிட்டு வரும்போது அங்கே உள்ள ஒரு சின்ன சின்ன பர் பிஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாரி இதோட ஆயிலோட போர்ட் எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன். ஹெட்டுக்கு வர ஆயிலோட போர்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆயிலோட கேலரி லைன் எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் அசம்பிள் ஒர்க்கை நான் ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஷனோட ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு தான் நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்ப்ரே ஜெட் எல்லாம் நான் ஃபிட் பண்ணிட்டேன். அதே மாதிரி கிராங்க் ஷாஃப்ட்டோட பேரிங்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கிராங்க் ஷாஃப்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கிராங்க் ஷாஃப்ட்டோட மெயின் பேரிங் போல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 LP ஃபோன் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எட்டியாஸில் பிஸ்டன் ரிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டு தான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த பிஸ்டனோட ப்ரைஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங்ஸோட ப்ரைஸு. இந்த எட்டியாஸில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாம் நான் இப்போ லோட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன் அசம்பிளியை நான் ஒரு லோட் பண்ணுறேன். இதோட ரிங்ஸோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆயில் ஸ்ப்ரே ஜெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வருது. அதனால் ஆப்போசிட்டில் தேர்ட் ரிங்ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் கம்ப்ரஸர் ரிங்ஸ் ஆப்போசிட்டில் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எட்டியாஸோட கனெக்ட் ராடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 LP ஃபோன் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணும்போது இந்த ரிங்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகிட்டுருக்கா இல்லை ரிங்ஸ் ஏதாவது அடிபட்டிருக்கான்னு ஈஸியாக பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி ரிங்ஸோட பொசிஷனும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எட்டியாஸோட ஆயில் பம்ப் அசம்பிளி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் சம்பிளியாக வரும். ஆயில் சம்பிளியாக இருக்கும்போது உங்களுக்கு ஆயிலோட சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு குயிக்காக கொடுக்கறதுக்காக தான் ஆயில் சம்பிளியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆயில் பம்போட ரோட்டர் எல்லாமே நான் இப்போ க்ளீன் பண்ணியிருக்கேன்.
இந்த ஆயில் பம்பு வந்து இந்த ஆயில் சம்பில் கொடுக்கறதுலோட இன்னொரு மைனஸ் என்னன்னா இன்ஜினோட ஆயில் சர்க்குலேஷன் இன்ஜினுக்கு மேலே டர்போ வரைக்கும் போயிருக்கா இல்லையான்றதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்கும். இன்ஜினோட ஆயில் லைட்டு இங்கே ஆயில் பம்புக்கு நியர்பை பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஆயிலோட லைட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆஃப் ஆகிடும். ஆனால் இன்ஜினோட ஆயில் ப்ரெஷர் வந்து மேலே வரைக்கும் போகல அப்படின்னும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இன்ஜின் தான் சீஸ் ஆகும். இந்த இன்ஜினோட ஒரு மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சம்பில் ஆயில் பம்பு கொடுக்குறது தான். அதனால் ஆயிலோட சர்க்குலேஷன் உங்களுக்கு டாப் வரைக்கும் போகல அப்படின்னும்பொழுது அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் தான் வரும். அதேனால இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சீஸ் ஆகிடும். இப்போ நான் இந்த பம்பை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏடிஎஸோட ஓவரால் கேஸ் கிட்டு அதேமாதிரி ஆயில் சீலம் கிட்டு எல்லாமே ஒன்றா தான் வருது. இதோட பேக்கிங் கிட்டோட ப்ரைஸ் பாருங்கள், 5100 வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கேஸ் கட்டு செப்பரேட்டாக தான் வரும். இதில் வர கேஸ் கட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதனோட இன்டெக்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் சீலோட இன்னொரு கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சம்போட ஒரு கார்னர் தான். இப்போ ஆயில் சம்பை ஃபிட் பண்ணும்போது ஆயில் சீலை உங்களுக்கு கைட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏடிஎஸ் இன்ஜினோட ஹெட் கேஸ்கெட்டோட ப்ரைஸ் பாருங்கள், 1980 இதோட பார்ட் நம்பரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏடிஎஸோட ஹெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணியிருக்காங்க. இதோட சர்ஃபேஸிங் கம்ப்ளைண்ட்னால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இன்ஜினை டவுன் பண்ணோம். அதனால் ஹெட்டோட சர்ஃபேஸிங்கும் அதேமாதிரி பிளாக்கோட சர்ஃபேஸிங்கும் இதில் இப்போ பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா வால்வ் எல்லாமே அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏடிஎஸோட சிலிண்டர் ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 35 LP பவுண்ட் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிலிண்டர் ரேட்டு டார்க் அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேம் ஷாஃப்ட் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த கேம் ஷாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபியூல் பம்பை ஆப்ரேட் பண்ணுது, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா வேக்கம் பம்பை ஆப்ரேட் பண்ணுது. இப்போ கேம் ஷாஃப்ட்டை நீங்கள் டைட் பண்ணுறீங்க அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா பிஷனோட டவுன் பண்ணி தான் நீங்கள் டைட் பண்ணணும். இப்போ கேம் ஷாஃப்ட்டை நான் பிஷன் டவுன் பண்ணி டைட் பண்ணுறேன். இந்த டொயோட்டா ஏடிஎஸ் டீசலில் வந்து பார்த்திங்கன்னா டேப்பட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணணும். ஏன்னா இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் ஹெட் கிராம் ஷாஃப்ட் இருந்தாலும் ஸ்லாஷ் அட்ஜஸ்ட் வரல, டேப்பட் ரோலர் தான் வருது. அதனால் இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இதோட டேப்பட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8-10 வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், 10 தவுன்றது வந்து பார்த்திங்கன்னா 0.254 mm தான் வைக்கிறேன். இப்போ நான் இதை கிளியரன்ஸ் 8-10 வைக்கிறேன். 8ன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்லெட்டுக்கு எக்ஸாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி இதோட டிடிசி வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த டிடிசிக்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைமிங்கில் இங்கே கேம் ஷாப்லேயே ஒரு மார்க் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேம் ஷாப்டோட ஒரு ரொட்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயரிங் ஆர்டர் வரும். அதனால் இந்த கேம் ஷாப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேஷனுக்கு நான் எடுத்துகிட்டு வரும்போது 4 சிலிண்டருக்கு வைக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இங்கேயும், தேர்ட் இங்கேயும், ஃபோர்த் இங்கேயும், செகண்ட் இங்கேயும் வைக்கிறேன். ஒரு 4 பார்ட்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா இதை டைவர்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு சிலிண்டர் நான் வைக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹெட்டை சர்வீஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்வ் எல்லாமே சீட்டிங்கோட பொசிஷன் வந்து வந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு வால்வு உங்களுக்கு சீட் தேஞ்சி போகும்போது வால்வோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ வால்வோட ஹைட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ இதோட ஹைட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டவுனாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஒரு கிளியரன்ஸ் பார்க்குறதுனா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே சில வேலைகள்லாம் இன்ஜினில் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாகவும் பண்ணணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒர்க்கை வந்து நீங்கள் ஒரு பொறுமையாக பண்ணும்பொழுது தான் அதோட செட்டிங்கை கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஒரு டேப்லெட் கிளியரன்ஸ்லாம் கொடுக்குறது வால்வு ஹீட் ஆகும்போது சிலிண்டர் பக்கத்துலேயே இருக்கிறதுனால வால்வு ஹீட் ஆகும். அப்போ அந்த வால்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியரன்ஸ் வேணும். அந்த கிளியரன்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த சிலிண்டருக்கு கிளியரன்ஸ் வைக்கிறாங்க. இப்போ வர நியூ மாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் அட்ஜஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆயிலோட ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி சிலிண்டரோட வால்வோட கிளியரன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். இப்போ இதுக்கப்புறம் ஒரு சிலிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வெஸ்ட்டேன். இப்போ இந்த இன்ஜினோட ஃபயரிங் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 1342 வரும். இப்போ தேர்ட் சிலிண்டர் வைக்கிறேன். ஸ்டார்ட் சிலிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்துன்னு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொசிஷனில் வந்துச்சு. இப்போ தேர்ட் சிலிண்டரு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினில் டேப்லெட் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைமிங் செயினை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த டைமிங் செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டோட கிட்டு தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். கிராங்கோட கியரும் அதேமாதிரி ஆயில் பம்போட ஸ்ப்ராக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரிஜினல் தான் இப்போ நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அது கிராங்க் ஷாஃப்ட்டோட கியர் வந்து பார்த்திங்கன்னா 657 வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் பம்பு டிரைவோட ஸ்ப்ராக்கெட்டை தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கேம் ஷாஃப்ட்டோட கியரை வந்து பாருங்கள். இந்த ஏரோ மார்க் எவ்வளோ தூரம் ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ ஷார்ப்பாக ஆகிடுச்சு. இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதனால தான் டைமிங் செயினை வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டொயோட்டா எட்டியாஸோட டைமிங் பாருங்கள். இது ஒரு கேம் ஷாஃப்ட்டோட டைமிங். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமிங் மார்க் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு கிராங்க் ஷாஃப்ட்டோட டைமிங்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் பம்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஆயில் பம்போட டைமிங் மார்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கே. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷூவோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்மியாக இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணல. நான் வண்டியோட ஒரிஜினல் ஷூ தான் இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைமிங் செயினை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் டைமிங் எஸ் கவர் எல்லாமே நான் இப்போ ஃபிட் பண்ணிவிட்டேன். வாட்டர் பம்பெலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர் காமன் ட்ரைவில் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜெக்டரும் அதே மாதிரி த்ராட்டில் பாடியும் இஜிஆரோட கண்ட்ரோல் வால்வும் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் ஃபிட் பண்ணுறேன். ஒரு சைடோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட த்ராட்டில் பாடி கண்டிஷன் பாருங்கள். நான் த்ராட்டில் பாடி ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட இன்ஜெக்டர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சர்வீஸ் பண்ணல. அதேமாதிரி இந்த இன்ஜெக்டரோட ஃபஸ்ட்டு செகண்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த செட்டாக தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த எட்டியாஸ் இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட வாட்டர் பம்பு வந்து பார்த்திங்கன்னா நான் ஓல்டே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபியூல் பம்பு இன்ஜெக்டரும் வந்து பார்த்திங்கன்னா நான் சர்வீஸ் எதுவும் பண்ணல.
ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டொயோட்டா எட்டியாஸோட இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினோட மவுண்ட்டை நான் 3மே நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏ பெட்டு, பி பெட்டு, சி பெட்டு 3மே நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் கேஸ்கெட்டு தான். ஹெட் கேஸ்கெட்டை இந்த வண்டியில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா பிளாக்கோட சர்ஃபேஸும் அதேமாதிரி ஹெட்டோட சர்ஃபேஸும் நீங்கள் கிரைண்டிங் பண்ணி தான் ஹெட் கேஸ்கெட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் ஒரு ஆயில் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட் இருந்ததுனால இன்ஜினையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட் பண்ணி போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.